ஆக்டர் கவின் நடித்த டாடா படத்தோடைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தனி கொடுத்தனம் நடத்துறதுக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்க ப்ரைவேட்டில் பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு சீனுமே அழுத்தமாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட்டை? ஜிஹெச்லேயே பார்த்துருக்கலாமே. கவினும் அபர்ணாதாஸும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா சென்னையில் தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஏன் சோசியல் மீடியாவில் யாருமே சர்ச் பண்ணலைன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த 4 வருஷத்தில் ஒருத்தர் கூட ஏன் இன்னொருத்தரை தேடலை அப்படிங்கிறதையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. கோவமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான எந்த ஒரு சீனுமே இந்த படத்தில் இருக்காது. கவினும் அபர்ணாதாஸும் பிரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி அபர்ணாதாஸ் ஏன் 20 நிமிஷம் படத்தில் காட்டலைங்கிறத ஸ்ட்ராங்கான எந்த ஒரு சீனுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை ஏன் 2 பேருமே வீட்டில் சேர்க்கலன்னு ஸ்ட்ராங்கான ஒரு டயலாக் கூட வச்சுருக்க மாட்டாங்க இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கு உதவியாக பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பார். ஆனால் எந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. விஷுவலாக கூட லவ்வருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் டயலாக்காக பிள்ளைய வளர்க்குறதுக்காண்டி கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவார் இந்த படத்தோடைய ஹீரோ. எந்த சீனில் பிள்ளைய வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சீனாக காட்டியிருக்க மாட்டாங்க. அது எப்படி இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலுமே அது சக்ஸஸ் ஆகிற மாதிரியே தான் காட்டியிருப்பாங்க. ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி எந்த ஒரு சீனுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் கவினும் அபர்ணாதாஸும் லவ் பண்ணுவாங்க, ப்ரெக்னன்சி ஆவாங்க, தனி கொடுத்தனம் நடத்துவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த படத்தில் கல்யாணம் ஆன மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. படம் ஃபுல்லாகவே அபர்ணாதாஸ் கோவமாக தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அபர்ணாதாஸ் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸுமே அடிக்கடி சொல்லுவார் அபர்ணாதாஸுக்கு கோவம் வரும் அப்படின்னு. இப்படியெல்லாம் ஹீரோயினை வச்சு பில்டப் கொடுத்துட்டு ஹீரோயினை ஒரு ஸ்டாஃப் வம்பிழுக்கிற மாதிரி சீன் இருக்கும். ஆனால் ஹீரோயின் அந்த சீனில் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த ஆளை அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன் ஹீரோயினே அடிச்சிருந்துருக்கலாமே, அவங்களுக்கு தான் பயங்கரமாக கோவம் வருமே. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி படத்தோடைய மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.